இப்போ அதே நிகழ்ச்சிக்குள்ளே தான் நிற்கிறாங்க, வேற வழி இல்லைங்கிறதுனால இன்னொரு 10 நிமிஷம் போச்சு. இப்போ பாருங்க, இப்போ சகீரத்து அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் சொன்னோம்? சிறுமீன்றோம். உடனே அவங்க என்ன செய்யணும்? இல்லை பெரியவங்க தான், அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று அரபி டிக்ஷனரி ஆதாரம் காட்டியிருக்கணும், அல்லது ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டியிருக்கணும், அல்லது சிறுமியை பெண் பார்க்க கூடாது அதுக்கு ஆதாரம் காட்டியிருக்கணும். இதெல்லாம் சொல்லி அப்படின்னு சொல்லி சகீரத்துனா பெரியவங்க தான் அப்படின்னா கூட ஏதோ சுத்தி வளைச்சாவது சகீரத்தை அர்த்தம்ல நம்ம சொல்லலாம். சகீரத்துன்றா சிறுமி தான். முதலாவது என்ன தெரியுமில்ல? அரபி டிக்ஷனரி நம்ம வச்சிருக்கிறோம், இது அரபி அகராதிங்க. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா போட்டிருக்கு? சகீர்னா லித்துல் கபீர், பெரியவங்களுக்கு மாத்தமானவங்க. யாரு? சிறுமின்னு அர்த்தம். சகீரண்டா சின்ன ஆளு, கபீரண்டா பெரிய ஆளு. இப்போ அதுதான் மீனிங்கிறத நம்ம அரபி ஆதாரம் வச்சுட்டோம். அதே போல இன்னொன்னு பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு துவா சொல்லி தர்றான், ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. நமக்கு ஒரு துவா சொல்லி தர்றான். எங்க தாய் தந்தையர்கள் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எங்களுக்கு அன்பு காட்டின மாதிரி அவங்களுக்கு அன்பு காட்டு. அப்ப சகீரண்டா அல்லாஹ் என்ன அர்த்தம் சொல்லி தர்றான்? சிறுமி. இவங்க என்ன சொல்றாங்க? இல்ல பெரியவங்க. இப்ப அல்லாஹ்வுக்கு அர்த்தம் தெரியாம போச்சு. அது ஒண்ணு. அடுத்து இது சிறுமிதாங்கிறதுக்கு அதே வசனத்துல ஆதாரம் காட்டுறேன். அவங்க என்ன சொல்றாங்க? ஷாவுல் நாயகம் லவ் ரலியா அபூஹா அப்படிங்கிறாங்க. இந்த சிறுமி எப்ப நான் திருமணம் முடிப்பேன் என் மகனுக்கு, இந்த சிறுமியுடைய வாப்பா பொருந்தி கொண்டாள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமியா இருந்தாதான். பெரிய பொம்பளை இருந்தா தேவையில்லைங்க, அந்த சிறுமிக்கு அதிகாரம் இருக்கும். இப்ப வாப்பாவோட பொருத்தம் எப்ப வேணும்? சிறுமிக்கு தான். சிறுமி போய் பிடிச்சிட்டு வந்துட முடியாது, நிக்கா பிடிக்க முடியாது. வாப்பா செஞ்சாலும் செய்ய முடியும். அதுல இருக்கு லவ் ரலியா அபூஹா, அவருடைய தந்தை பொருந்தினால்தான். அப்ப இதுல இருந்து சிறுமி தான் வழங்க போகுது. அப்ப சிறுமிங்கிறது எத்தனை ஆதாரம் வச்சிருக்கோம்? குர்ஆனை வச்சிருக்கோம், அரபி ஆதாரம் வச்சிருக்கோம், அதிலே உள்ள வாசகத்தையும் காமிச்சிட்டோம். இப்ப இதுவெல்லாம் இல்லைன்னா அந்த மாதிரி ஆதாரம் தரட்டும். சகீரத்துண்டா பெரியவங்க தான், அந்த பாருங்க ஹதீஸ், இந்த பாருங்க குர்ஆனு, இந்த பாருங்க அரபி மொழி தரட்டும், ஒப்புக்கொள்றோம். இதுல என்ன இருக்கு? ஏன் அதுக்குள்ளேயே போட்டு நிக்கணும்? ஆதாரம் தானே ஒப்புக்கொள்றோம், நாங்க ஆதாரத்தோட பேசுறோம். அடுத்து இது ஒரு இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், சின்ன பிள்ளைய போய் பெண் பேச போலாமா அப்படிங்க ஒரு கேட்கலாம். மார்க்கத்து அனுமதி இருக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள திருமணம் செஞ்சு கொண்டாங்கல்ல, எந்த வயசு? இதுல இருக்குது வஹிய பின்த் சித்தி சினீன, அவங்க 6 வயசு தாங்க. எப்போ? பெண் பேசும்போதல்ல, திருமணம் முடிக்கும் போதே 6 வயசு தான். ஏன்னா ஆனா சேர்த்து வச்சது 9வது வயசுல. அது ஒரு விஷயம் இருக்கட்டும். அப்ப நிக்காக கூடும், ஆனா இவங்க போட்டு நிக்காக பிடிக்க வரல, பெண் பேசதான். நம்ம ஊர்ல கூட பார்க்கலாம், சின்ன பிள்ளைக்கு வந்து பேசி வைப்பாங்க, ஏமா உங்களுக்கு உங்க மகளுக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அவங்க வயசுக்கு வந்த பிறகு தான் கல்யாணம் முடிப்பாங்க, சொல்லி வச்சுக்கிடுவாங்க. உன் மகனை எடுத்தா பார்த்தா அவன் சின்ன பிள்ளையா தான் இருப்பான். இது பெண் பேசுறது தான். அப்ப பெண் பேசுறது சின்ன பிள்ளையில கூடாது. அப்படி ஒரு ஆதாரத்தை தாங்க நாங்க ஒப்புக்கொள்றோம். ஒண்ணுமே தராம அதிலே நின்றுக்கிட்டா இருந்தா என்ன இது? அதே திருப்பி இது சொன்னா அப்படிதான். நம்ம இவ்வளவு ஆதாரம் வச்சிருக்கோம். இல்லண்டா நீங்க ஆதாரத்துக்காக நம்ம ஒப்புக்கொள்றோம். அடுத்து என்ன சொல்றாங்க? இவர் எழுதியத்தான் நீங்க பாக்குறீங்கன்னு. நான் எழுதின பிற பார்க்கலையே, நாங்க கருத்தையில சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவர் எழுதாம வேற யாரு எழுதினாலும் அதை தான் சொல்லுவோம். எங்களுக்கு கருத்து தான் வேணும், மக்கள் வழி தவற விடக்கூடாது. யார் எழுதினாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நபரா பிரச்சனை. நாளைக்கு உங்க எழுதல நிப்பாட்டியாச்சு, இன்னைக்கு ஒரு ஆள் எழுதுவாரு, அப்போ நாங்க சொல்லுவோம், இப்படிதான் சொல்லுவோம். எங்க நபர் பிரச்சனை கிடையாது. அப்ப சொல்றோம், நாங்க அது இங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்? வெளியில மொழி ஓதுறோம், கூடுமா கூடாங்கிறத பேச வர்றோம். கூடாது நீங்க ஆதாரத்தை தரீங்க, நாங்க அதே போல கூடுங்கிறத நான் சொல்லணுமா இல்லையா? கூடாது என்பதற்காக அவர்கள் எடுத்து வைக்கிற வாதம் தவறுன்னு சொன்னா தானே வெளியே போன பிறகு ஓதாம அவங்க ஓதுவாங்க, ஓதாம இருக்கிறத விடுவாங்க. அது அப்படியே தான் இருக்கும். இங்க மட்டும் தான் சொல்லணும்னு சொன்னா மறுபடியும் அது வழி எடுத்துக்கிட்டே தானே இருக்கும். அது சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா? நாங்க நீங்க அப்போ நான் சொன்னேன், நீங்க வயிற்று பிழைப்புக்காக பிள்ளை எழுதுறீங்க, என்ன நீங்க காசு இல்லாம இலவசமா வெளியிட்டு தான் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லலாம் நாங்க இலவசம் தான் வெளியிட்டோம், வயிற்று பிழைப்பான்னு சொல்லலாம். ரேட்டு நிர்ணயிச்சிருக்கிறீங்க நீங்க, அதான் நான் வயிற்று பிழைப்பாக்கா அப்படின்னு சொல்றோம். வெளியிலேயும் மக்கள் ஓதக்கூடாது அப்படி நிலை இருக்குன்னு சொன்னா அதை நாங்க மாத்தி அமைக்கணும், ஓதெல்லாம் மாத்தி அமைக்கணும். அதனாலதான் அது சொன்னோம். வேற புத்தகத்தை சொல்றோம், இது எடுத்துக்கொண்ட மைய கருத்துக்காக தான் அதை சொல்றோம். நீங்க இப்போ சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் எரிச்சிடறோம், இனிமே விற்க மாட்டோம், அடுத்து போய் உடனே சொல்லுங்க, விட்டுறோம் தானே சொல்றோம். அந்த புக்கு இருக்கிற வரைக்கும் மக்கள் இங்க வேணா சரியும்பாங்க, இங்க கூடி இருக்கிறவங்க. வெளியில போனா மத்த மக்கள்னாக்கா ஓகூடாதான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இங்க சொல்றோம், இங்க ஒன்று கூட இங்க இருக்கக்கூடிய 400 பேருக்காவா உலகத்தில் வாழுகின்ற கோடிக்கணக்கு முஸ்லிம்களுக்காக பாதுகாப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது சொல்லணுமா இல்லையா? அவங்க சொன்னாங்க, புத்தகத்தை ஏன் கேட்டோம்னா உண்மையா பொய்யான்னு பாக்குறதுக்கு. அப்ப ஏன் எல்லா கேள்வியுடைய ஆதாரங்களான புத்தகங்களை கேட்கல?
நாம எல்லாத்துக்குமே புத்தகம் காட்டுறோமே. பத்திரிகை காட்டணும், அரபி பத்திரிகை காட்டணும், அவங்க பத்திரிகை காட்டணும், புத்தகம் காட்டணும், அரபி புத்தகம் காட்டணும். அவங்க சொன்னாங்க நாங்க உண்மையான பாக்குறதுக்காக புத்தகம் வாங்கினோம். அப்ப ஏன் ஒண்ணு மட்டும் வாங்கினீங்க? முரண்பாடுகள் தான். அடுத்த கேள்வி. அப்ப ஹஸ்ரத் நிரூபிச்சுட்டாங்க. கண்டிப்பா அவங்க எழுதின விஷயங்களை பத்தி இங்க பேசித்தான் ஆக நிரூபிச்சுட்டாங்க. அது விஷயத்துல கட்டுப்பட்டதுன்னு வரை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா? அப்ப கண்டிப்பா பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்ப தனிப்பட்ட மனிதனுடைய புத்தகம் அல்ல இங்க பேச்சு. இந்த குழுவை சார்ந்தவர்கள், இங்க பேச வந்திருப்பவர்கள், அவர்கள் எழுதிய புத்தகங்கள். அப்ப 5 கேள்வி கேட்டோம். அவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. நாங்க ஆணித்தரமான பதில், எல்லாத்துக்கும் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம், ஆணித்தரமான ஆதாரம் காட்டிட்டோம், மக்களுக்கு எல்லாம் விளங்கியாச்சு. நாங்க 5 கேள்வி கேட்டோம்.